தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, நீதிமன்றம் என்னென்ன கருத்தை இதில் தெரிவித்துள்ளது? தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்கும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதற்கும் அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க கோரி ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல். அந்த மனு சூரியகாந்த் அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது ஏற்கனவே கேரளாவினுடைய தேர்தலை சுட்டிக்காட்டி இந்த போன்ற இலவசங்கள் மற்றும் வாக்குறுதிகள் தொடர்பான தடையை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி வழக்கு ஒன்றானது தாக்கல் செய்யப்பட்டு தற்போது தமிழ்நாடு தேர்தல் வருவதாக கூறி மற்றொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற மனுக்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு சீசன் மனுக்களாக மாறிவிட்டன என்ற ஒரு கடும் விமர்சனத்தை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அதே சமயம் இந்த வழக்கினுடைய விசாரணையை அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தேர்தலுக்கு பின்னர் விசாரணையை எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.